ஜீவனை பெற்றுக்கொள்வது என்பது பாவ மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்கிறோம். பரிபூர்ண ஜீவன் என்பது பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட வாழ்க்கையை பெற்றுக்கொள்வது. இந்த இடத்துல சொந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்? இதான் பரிபூர்ண ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு ஒரு வாஞ்சை இருக்கணும் சகோதரா. எளிதாக நீ பெற்றுக்கொள்ள முடியாது. உன்னை குறித்து நீ அருவருக்கணும். உன் கண்ணுக்கு நீ அருவருப்பானவனா தெரியணும். உன்னை நீ நல்லவனாக உன் கண்களில் பார்த்து கொண்டிருந்தால் பாவத்திலிருந்து விடுதலை ஒரு காலம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன் சிலுவையை நாம் எடுத்துக்க மாட்டோம்? நாம் நம்முடைய கண்களில் நம்மை நல்லவர்களாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே எனக்கு சிலுவை தேவையில்லை, நான் அருவருப்பானவன், நான் நிர்பந்தமான மனுஷன் என்று சொன்னால் நான் அவ்வளவு அருவருப்பானவன். இந்த அருவருப்பானவன் போய் சேர வேண்டிய இடம் எது? சிலுவை. இந்த அருவருப்பானவனுக்கு எது வேணும்? சிலுவை. ஏன் சிலுவையை எடுக்க மாட்டோம்? ஏன்னா இன்னும் கண்களிலே நாம் இன்னும் அருவருப்பானவர்களாக நம்ம இன்னும் என்ன பண்ணல, பார்க்கல. நம்முடைய கண்களில் நம்ம ரொம்ப மேன்மையாய் பார்த்து கொண்டிருக்கோம். உங்களை ரொம்ப நல்லவர்களாக நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க. ஆகவே தான் இந்த சிலுவை எனக்கு என்ன பண்ணல, தேவையில்லை. சிலுவை இல்லாத ஒரு இயேசுவை விசுவாசித்துக் கொண்டிருக்கிறோம்.